எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நூல் பல கற்க. இங்கிலீஷில் இருக்க சைட் வேர்ட்ஸை லெவல் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க, கற்றுக்கோங்க. இப்போது செகண்ட் லெவல், ப்ரைமர் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் இருக்க சைட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வேர்ட் ஆல், ஏஎல்எல், ஆல், எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆல். அடுத்து ஆம். போன தடவை இஸ்ஸு பார்த்தோம் இல்லையா, ஹீ இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் இந்த ஆமும். இருக்கான் அப்படின்றது அர்த்தம். ஆனால் அது வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி சொல்லும்போது, அவன் அவள் அப்படி சொல்லும்போது இஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்மளை பற்றி சொல்லும்போது, நான் ஐன்னு பார்த்தோம் இல்லையா, ஐ அப்படிங்கிறப்போ இந்த ஆம் வரும். ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆம் வரும். இஸ்ஸுங்கிறது ஹீக்கும் வரும், ஷீக்கும் வரும், அந்த மாதிரி வரும். ஆனால் ஆமுங்கிறது ஐக்கு மட்டும்தான் வரும். ஐ ஆம் ஃபைன், ஏஎம் ஆம். அடுத்து ஆர், ஏஆர்இ ஆர். இது இஸ்ஸோட ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல்னா ஒருமை பன்மை சொல்லுவோம் இல்லையா. இஸ்ஸுனா ஒருத்தங்களை சொன்னால் இஸ், அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது இஸ். ஹீ இஸ் ஃபைன். இதுவே நிறைய பேரை சொல்கிறோம், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஃபைன். இதுக்குமே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா இருக்காங்க, அந்த இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏஆர்இ ஆர். அடுத்து அட், ஏடி அட். அட்டுங்கிறது ஒரு டைமை குறிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இடத்த குறிக்கிறதுக்கோ யூஸாக இருக்கும். ஐ வில் சி யூ அட் 8 AM அந்த மாதிரி டைமை குறிக்கிறதுக்கோ இல்லை ரொம்ப பர்டிகுலரான ஒரு இடத்த குறிக்கிறதுக்கோ யூஸ் ஆகும். ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கேன். ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏடிஇ ஏட். அந்த ஆட்டோட ஒரு ஈ சேர்த்துனா ஏட். ஏட்டுனா ஈட், சாப்பிட்றதோட கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஈட்னா இப்போ சாப்பிட்றேன்னு அர்த்தம். ஏட்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஏட். அடுத்த வேர்டு பி, பிஇ பி. இந்த இஸ்ஸு ஆறு ஆமு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதான் இதுவும். இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இஸ்ஸு ஆமு ஆறு எல்லாத்தையும் பி வேர்புன்னு கூட சொல்லுவோம். வேர்புனா செயல், செயலை குறிக்கிற வார்த்தைகள் தான் வேர்பு. பி வேர்ப்னா இருக்கிறதுங்கிற ஒரு செயலை குறிக்கிறது. இந்த இஸ்ஸு ஆறு எல்லாத்தையும் பி வேர்புன்னு கூட சொல்லுவோம். பீனா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன். அடுத்து பிளாக், பிஎல்ஏசிகே பிளாக், கருப்பு கலர். அடுத்து ப்ரௌன், பிஆர்ஓடபிள்யூஎன் ப்ரௌன், காவி கலர். அடுத்து பட், பியூடி பட். பட்டுனா ஆனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பட். அடுத்து கேம், சிஏஎம்இ கேம். போன வீடியோவில் கம் பார்த்தோம். கம்முடைய பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம்தான் கேம். ஹீ கேம் எஸ்டர்டே, நேற்று அவன் வந்தான் அப்படிங்கிறது தான் கேம். அடுத்து டிட், டிஐடி டிட். நான் ஒரு விஷயத்த செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹீ டிட் தட், அவன் அதை செஞ்சான் அப்படிங்கிறது தான் டிட், டிஐடி டிட். அடுத்து டூ, டிஓ டூ. போன வார்த்தை டிட்டு பார்த்தோம் இல்லையா, டிட்டுனுடைய நிகழ்காலம் தான் டூ. ஐ டூ, நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். ஐ டிட், நான் ஒரு விஷயத்த பண்ணினேன். அப்படிதான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பட் இது வந்து நிகழ்காலம், அது இறந்த காலம். அடுத்து ஈட், இஏடி ஈட். ஈட்டுனா சாப்பிட்றது. எஃப்ஓயூஆர் 4, 4 நம்பர் 4. அடுத்து கெட், ஜிஇடி கெட். கெட்டுனா ஒரு விஷயத்த வாங்கிறது, வாங்கிக்கிறது, அதுதான் கெட். ஐ வில் கெட் மை ஐடி கார்டு டுமாரோ, நாளைக்கு என்னோட ஐடி கார்டு வந்துடும். இன்னொரு இடத்துல புரியுதுங்கிறதுக்கு கூட சொல்லுவோம், ஐ கெட் யுவர் பாயிண்ட், உங்கள் பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அது புரியுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவோம் கெட். அடுத்து குட், ஜிஓடி குட், நல்லது, அதுதான் குட். அடுத்து ஹாவ், ஹெச்ஏவிஇ ஹாவ். ஹாவ்னா நம்மக்கிட்ட இருக்கிறது. இஸ்ஸு ஆம் வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இஸ்ஸுன்னு சொல்லுவோம், இருக்கிறது. ஹாவ்னா உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஹாவ். ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படிங்கிறது ஹாவ். அடுத்து ஹீ, ஹெச்இஹீனா அவன், ஒரு மேஸ்குலின் ஜெண்டரை குறிக்கிறதுக்கு, ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு ஹீ யூஸ் பண்ணுவோம். ஹெச்இ ஹீ, அவன். அடுத்து இன்டூ, ஐஎன்டிஓ இன்டூ, அதற்குள்ள, அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இன்டூ, ஐ எம் கோயிங் இன்டூ த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், வீட்டுக்குள்ளே நான் போகிறேன். அடுத்து எல்ஐகேஇ லைக், நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள். ஐ ஆம் லைக் திஸ், நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவோம். ஐ லைக் ஆப்பிள்னா எனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். எம்யூஎஸ்டி மஸ்ட், மஸ்ட்னா கண்டிப்பாக நிச்சயமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் மஸ்ட். ஐ மஸ்ட் டூ திஸ் அப்படின்னா நான் இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் மஸ்ட். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு இடத்துல இருக்கும்போது மஸ்ட்ன்னு சொல்லுவோம். அடுத்து நியூ, என்இடபிள்யூ நியூ, நியூனா புதுசுன்னு அர்த்தம். அடுத்து நோ, என்ஓ நோ, இல்லை அப்படிங்கிறது தான் நோ. அடுத்து நவ்,
நோ கூட ஒரு டபிள்யூ சேர்த்துனா நவ், இப்போன்னு அர்த்தம். அடுத்து ஆன், ஓஎன் ஆன், ஆனுனா அதுக்கு மேலே, இல்லைன்னா ஸ்விட்சை கூட ஆன் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குது. அடுத்து ஆர், ஆர் அவர்னு சொன்ன தெரியும், ஆர்னு சொல்லுவாங்க. ஆர்னா நம்மளுடையது. ஆர் ஹோம், அவர் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர் ஹோம், ஓயூஆர் ஆர். அடுத்து ஓயூடி அவுட், வெளியே. அடுத்து ப்ளீஸ், பிஎல்இஏஎஸ்சி, ப்ளீஸ். இது பாருங்கள், இது நம்ம கொஞ்சம் பெரிய வார்த்தையாக பார்க்குறோம், ஆனால் இதை பார்த்த உடனே படிக்கணும். ப்ளீஸ், ப்ளீஸ்னா தயவு செஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளீஸ் டூ திஸ், தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. இல்லைனா பார்க்கறதுக்கே அது நல்லா இருக்கே அப்படிங்கிறது கூட ப்ளீஸிங்னு சொல்லுவோம். இட் லுக்ஸ் ப்ளீஸிங் அப்படின்னு சொன்னோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் ப்ளீஸ். அடுத்து ப்ரிட்டி, ப்ரிட்டினா பார்க்க அழகாக இருக்கிறது, பிஆர்இடிடிஒய், ப்ரிட்டி. அடுத்து ரேன், ரேனுனா ஓடுறதுடைய இறந்த காலம், ரன்னுனா ஓடுறது, ரேனுனா ஓடுனது, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை நம்ம ரேனுன்னு சொல்லுவோம். அவன் நேற்று ஓடுனா, ஹீ ரேன் எஸ்டர்டே அப்படிங்கிறது ரேன். அடுத்து ரைட், ஆர்ஐ டிஇ, ரைடு, சிபிஐ ரைடு இல்லை, அது ரெய்டு, இது வந்து ரைடு. ரைடுனா குதிரையில் போகிறது, பைக்கில் போகிறது, அதுதான். ஐ ரைட் அ ஹார்ஸ், நான் குதிரையில் போவேன், அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு பேர் ரைடு. கார்னா ட்ரைவ்னு சொல்லுவோம், ஐ டிரைவ் அ கார்னு சொல்லுவோம். இதுவே குதிரை பைக் இதுக்கெல்லாம் ரைடுன்னு சொல்லணும். அடுத்து எஸ்ஏடபிள்யூ, சா, பார்க்குறது, சியுடைய பாஸ்ட் டென்ஸ். சீனா இப்போ பார்க்குறது அர்த்தம், சானா பார்த்தது. அடுத்து சே, சேனா சொல்கிறது, எஸ்ஏஒய் சே. அடுத்து எஸ்ஹெச்இ ஷீ, எஸ்ஹெச்இ ஷீனா அவள் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் ஷீ, சாப்பிட்ற அவள் இல்லை. பையனுக்கு எப்படி ஹீன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஷீன்னு சொல்லுவோம். அடுத்து சோ, எஸ்ஓ சோ, அதனால அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சோ. அடுத்து சோ ஆன், ரெண்டுத்தையும் சேர்த்துனா சூன் அப்படின்னு படிக்கணும், ஸோ ஆன் அப்படின்னு படிக்கக்கூடாது. தனித்தனியாக இருந்தால் ஸோ ஆன் படிக்கணும், இது சேர்ந்து இருக்குது அதனால சூன். சூனுன்னா சீக்கிரமாக, வில் மீட் யூ சூன் அப்படின்னு சொல்லுவேன், சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். கம்மிங் சூன் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, சீக்கிரமாகவே வந்துடும், விரைவில் அப்படின்னுல, அதுதான் சூன். அடுத்து தட், டிஹெச்ஏடி தட், அது அப்படிங்கிறது தான் தட். தேர், டிஹெச்இஆர்இ தேர், அங்கே அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிஹெச்இஒய் தே, தேனா அவர்கள். ஹீக்கு அவன் பார்த்தோம், ஷீக்கு அவள்னு பார்த்தோம். அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது தே, அவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை சொல்லணும்னா தேன்னு சொல்லணும். அடுத்து திஸ், இது. தட்னா அது, திஸ்னா இது, டிஹெச்ஐஎஸ் திஸ். அடுத்து டூ, டிஓஓ டூ, டிடபிள்யூஓ டூனா நம்பர் 2, இந்த டூனா ஐ லைக் தட் டூ, எனக்கு அதுவும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா இந்த டூ நம்ம யூஸ் பண்ணணும். ஐ டூ வாஸ் தேர், நானும் அங்கே இருந்தேன், அந்த நானும் அதுவும் அப்படின்னு அது சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதுதான் டூங்கிறது. அடுத்து அண்டர், யூஎன்டிஇஆர், அண்டர் கீழே இருக்கிறதுன்னு அர்த்தம். த கேட் இஸ் அண்டர் த டேபிள், டேபிளுக்கு கீழே இருக்குது. வாண்ட், டபிள்யூஏஎன்டி வாண்ட், வாண்ட்னா தேவை, எனக்கு தேவைப்படுறது, ஐ வாண்ட் தட், எனக்கு அது தேவைப்பா, எனக்கு அதை கொடுங்க அப்படிங்கிறது தான் வாண்ட். அடுத்து வாஸ், டபிள்யூஏஎஸ் வாஸ், ரொம்ப ஈஸி. நம்ம இஸ் பார்த்தோம் இல்லையா, ஹீ இஸ் ஃபைன் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் தான் வாஸ். ஹீ இஸ் ஃபைன், அவன் நல்லா இருக்கான். ஹீ வாஸ் ஃபைன், அவன் நல்லா இருந்தான். அதுதான் இஸ்ஸுக்கும் வாஸுக்கும் வித்தியாசம். மீனிங் ஒன்று தான், பட் அந்த காலத்தை குறிக்கிறது, அது இப்போ நடக்கிறத வந்து நம்ம இஸ்ஸுங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம், முடிஞ்சு போன காலத்தை குறிக்கிறத வாஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சே அந்த செயல் இப்போ நடக்குதா முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து வெல், டபிள்யூஇஎல்எல் வெல், 2 மீனிங் இருக்குது. ஒன்று நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வெல்லு, ஐ ஆம் வெல், இல்லைனா கெட் வெல் சூன், சீக்கிரமாக நல்லா ஆயிடுங்க அப்படிங்கிறது வெல்லு. இன்னொன்று கிணறு, கிணத்துக்கு கூட வெல்லுன்னு தான் பேர். அடுத்து வெண்ட், கோ பார்த்தோம் இல்லையா, கோனா போன அர்த்தம், போன செட் ஆஃப் வேர்ட்ஸில் பார்த்தோம், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வெண்ட். ஐ கோ தேர், நான் அங்கே போகிறேன். ஐ வெண்ட் தேர், நான் அங்கே போனேன். மீனிங் ஒன்று, பட் காலத்தை குறிக்கிறதுல அது ரெண்டுத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது. அடுத்து வாட், டபிள்யூஹெச்ஏடி வாட், கேள்வி, என்ன அப்படிங்கிற கேள்வி தான் வாட். வாட் இஸ் யோர் நேம், உன் பேர் என்ன, ரொம்ப ஃபேமஸான வார்த்தை வாட். அடுத்து ஒயிட், டபிள்யூஹெச்ஐடி ஒயிட், வெள்ளை கலர். அடுத்து ஹூ, டபிள்யூஹெச்ஓ ஹூ, யாரு அப்படிங்கிறது. அடுத்து வில், டபிள்யூஐஎல்எல் வில், வில்லுக்கு 2 மீனிங் இருக்குது, தமிழ் வில் இல்லை, இது இங்கிலீஷ் வில்லு. டபிள்யூஐஎல்எல் வில்லுக்கு என்ன மீனிங்னா, ஒன்று வந்துட்டு இஸ்ஸு வாசு பார்த்தோம் இல்லையா,
இஸ்னா இப்போ நடக்கிறது, வாஸ்னா முடிஞ்சது. எதிர்காலத்தில் நடக்கிறது தான் இந்த வில். ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்கிறது தான் வில். வருங்காலத்தில் நான் இருப்பேன், நல்லா இருப்பேன். ஐ வில் பி ஃபைன். அடுத்து வித், கம் வித் மீ, என் கூட வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வித். டு யூ ஹாவ் அ பென்சில் வித் யூ அப்படின்னா உங்ககிட்ட பென்சில் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எஸ், ஒய்எஸ், எஸ், ஆமாம் அப்படின்னு இல்லையா, அதுதான் எஸ். இதெல்லாம் தான் செகண்ட் லெவல், அதாவது ப்ரைமர் லெவலுடைய சைட் வேர்ட்ஸ். அடுத்த லெவல் ஆஃப் சைட் வேர்ட்ஸோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நூல் பல கற்க.